நுங்கு நாடு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். மற்றும் ஒரு புத்தம் புதிய காணொலியோடு சந்திக்கின்றோம். இந்த காணொலியானது ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியாக இருக்க போகின்றது. அதாவது யாழ்ப்பாணத்திலே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான விடயத்தை காட்சிப்படுத்துவதற்காகத்தான் இந்த காணொலியை நான் தயார் செய்திருக்கின்றேன். அதாவது இந்த விடயமானது யாழ்ப்பாணத்தில் மட்டுமின்றி உலகத்திலேயே ஒரு வித்தியாசமான விடயமாக இருக்கின்றது. அதற்காக நான் இப்போது யாழ்ப்பாணத்தின் அராலி பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விடயத்தை தான் காட்சிப்படுத்த போகின்றேன். அதாவது அந்த காணொலிக்குள் செல்வதற்கு முதல் ஒரு முக்கியமான விடயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும். நான் இங்கே ஒளிப்பதிவுக்கு சென்றால் பலர் கேட்கிறார்கள் உங்களுடைய வலையொலி பக்கத்தின் பெயர், அதாவது யூடியூப் சேனலின் பெயர் என்னென்று கேட்கின்றார்கள். நான் அவர்களுக்கு சொல்வது நுங்கு நாடு டிவி என்று. அது என்ன தம்பி நுங்கு நாடு ஒன்றும் விளங்காமல் இருக்குன்னு சொல்கிறார்கள். அதாவது நான் எனது வலையொலி பக்கத்துக்கு பெயரை வைக்கும்போது யாழ்ப்பாணம் சார்ந்த ஒரு மரபோடு சார்ந்த ஒரு விடயத்தை, ஒரு வாழ்வியரோடு சார்ந்த ஒரு விடயத்தை இந்த எனது வலையொலி பக்கத்துக்கு பெயராக வைக்க வேண்டும் என்று எண்ணிய போது எனது மனதிலே முதல் வந்தது நுங்கு. அதாவது பெனையின் இளங்காயை நுங்கு என்று சொல்வார்கள். அதிக இனிமையாக இருக்கக்கூடியது நுங்கு. இந்த நுங்கோடு சம்பந்தப்பட்டு ஒரு விடயத்தை நான் எனது யூடியூப் சேனலுக்கு பெயராக வைக்க வேண்டும் என்று எண்ணிய போதுதான் நுங்கு நாடு என்ற ஒரு விடயம் வந்து எனது மனதிலே உதித்தது. அதாவது நாங்கள் சாதாரணமான ஒரு பேச்சு வழக்கிலே சொல்வோம் என்றால் நொங்கு என்று சொல்வோம். அதைத்தான் நான் தூய தமிழிலே நுங்கு என்ற பதத்தோடு எனது இந்த யூடியூப் சேனலுக்கு பெயர் வைத்திருந்தேன். சரி, இந்த விடயங்களோடு நான் இப்போது காணொலிக்குள் உங்களை அழைத்து செல்லாமல் நினைக்கின்றேன். அராலியில் இருக்கக்கூடிய முக்கியமான அம்மன் ஆலயம், அதாவது ஆவரம்பட்டி முத்துமாரி அம்மன் ஆலயம். இந்த ஆலயம் வந்து யாழ்ப்பாணத்தில் மட்டுமின்றி உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஆலயங்களோடும் இந்த ஆலயத்தை ஒப்பிடும்போது இந்த ஆலயம் ஒரு வித்தியாசமான ஆலயமாக இருக்கின்றது. அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாக இருக்கின்றது. அது என்ன வித்தியாசம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது என்பதை இந்த காணொலியூடாக பார்க்கலாம். அது மட்டுமன்றி இந்த ஆலயம் சார்ந்த குருக்களையாவோடு நான் இந்த காணொலியூடாக அவரோடு பேசி பார்க்க போகின்றேன். இந்த ஆலயத்திலே என்னென்ன விடயங்கள் இருக்கின்றது என்பதை இந்த காணொலி முழுவதுமையாக நாங்கள் பார்க்க போகின்றோம். எனவே நண்பர்களை, நான் இப்போது இந்த ஆலயத்தின் சுற்றுப்புற சூழல்களை முதலில் உங்களுக்கு காட்சிப்படுத்த போகின்றேன். இதை பார்வையிட்ட பின்னர் இந்த ஆலயத்தின் உள்ளே சென்று அங்கே என்ன முக்கியமான விடயம், என்ன வித்தியாசமான விடயம் இருக்கின்றது என்பதை உங்களுக்கு காட்சிப்படுத்த இருக்கின்றேன். தொடர்ந்தும் இந்த காணொலியோடு இணைந்திருங்கள். हरिः ॐ कस्ते पासङ्गपालं नमर्गसहितं सोर्तकेसङ्करण्डं कट्कन्दाडङ्गयुग्मं धनवरयुगलं कञ्जुतं वह्निनेत्रं पौत्रं वीरासनस्थं ज्वरभयदुरितं सोडहाद्युग्ररोगं सान्निध्यं निम्बवृक्षितमरुणनिवं शीतलं श्री आवरं विट्टि मुत्तुमारिरूपम्. எல்லாம் வெல்ல அகில புவனமாதா ஆவரம்பெட்டி முத்துமாரி அம்பிகையினுடைய பாதம் பணிந்து அம்பிகையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து அம்பிகையினுடைய வரலாற்று சிறப்புகளை பற்றி சற்று சிந்திப்போமாக இருந்தால், பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்னர் கடலிலே வலையிலே ஒரு சிலம்பும் பிரம்பும் அந்த மீனவனுடைய கையிலே கண்ணிலே தென்பட்டு அதை கையிலே எடுத்து அந்த மீனவனானவன் அதை கொண்டு வந்து இப்பொழுது அந்த நாவலடியாக அங்கே கோபுரம் அமைக்கப்பட்டு பூஜை வழிபாடுகள் நடைபெறுகின்ற அந்த இடத்திலே இருக்கின்ற நாவல் மரத்தினுடைய அடியிலே வைத்துவிட்டு சற்று இளைப்பாறி விட்டு மீண்டும் பார்க்கின்ற பொழுது அந்த சிலம்பும் பிரம்பும் அந்த இடத்திலே இல்லை, அது மறைந்து விட்டது. அன்றைய தினம் இரவு பெரியதம்பி சாத்திரியார் என்கின்ற ஒருவர் இங்கே சாஸ்திரங்கள் சொல்லுகின்ற அம்மன் பக்தனாக அராலியிலே வாழ்ந்து வந்தவராம். அவருக்கு அன்னையானவள் கனவிலே தோன்றி தனக்கு ஓர் ஆலயம் அமைக்க வேண்டும், ஆனால் அந்த மரத்தடியிலே இருந்து ஒரு தேசிக்காய் போடுகின்ற பொழுது அந்த தேசிக்காய் விழுகின்ற இடத்திலே அருவுருவ திருமேனியாக தன்னை வழிபடுவதற்குரிய ஆலயம் அமைக்க வேண்டும் என கனவிலே கூறி, அதன்படி அவருடைய சொல்லை கேட்டு அடியவர்களும் இங்கே சுண்ணாம்பு செங்கட்டிகளினாலே இந்த மூலாலயத்தை அமைக்க பெற்று ஆகம முறைப்படி ஆலயம் அமைக்கப்பட்டிருந்தாலும் அங்கே பூஜை வழிபாடுகள் எல்லாம்
இந்த ஆலயத்திற்கே என ஒரு தனித்துவமான மரபு முறையின்படி இங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருவது வழமை. அங்கே மூலாலயத்திலே ஏனைய ஆலயங்கள் போல் விக்கிரக வழிபாடு இல்லாமல் அரு உருவமாக ஆசனத்திலே அன்னையானவளை பூஜிக்கப்படுகின்றது. திருவிழா காலங்கள், திருவம்பாவை மற்றும் தை மாதத்திலே நடைபெறுகின்ற திருக்குளிர்த்தி நிகழ்வு, நவராத்திரி நிகழ்வு போன்றவற்றுக்கெல்லாம் அங்கே மூலாலயத்திலே கும்பம் வைக்கப்பட்டு அந்த கும்பத்திலே அம்பிகையினுடைய மகாமாரியினுடைய முகம் வைத்து கட்டப்பட்டு அங்கே உருவமாக வழிபாடு செய்கின்ற நிகழ்வு இங்கே நடைபெறுகின்றது. அதை கொலு வைத்தல் என்று சொல்லுவார்கள். அந்த முறையின்படி இங்கே பூஜை வழிபாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. தொடர்ந்து அடியவர்களுடைய பெருமுயற்சியினாலே பல நூற்றாண்டு காலங்களின் பின்னர் அந்த மூலாலயம், அர்த்த மண்டபம், மகாமண்டபம், சமண மண்டபம் போன்றன காலத்தால் அழியாத கருங்கற்களினாலே அமைக்கப்பட்டு இப்பொழுது ராஜகோபுரமும் அதனைத் தொடர்ந்து ஏனைய திருப்பணி வேலைகள் எல்லாம் இங்கே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே மகோத்சவத்தை பற்றி சிந்திப்போமாக இருந்தால், ஏனைய ஆலயங்களிலே எல்லாம் மகோத்சவமானது ஒரு நட்சத்திரத்தை முடிவாக கொண்டு அல்லது ஒரு திதியை முடிவாக கொண்டு மகோத்சவம் நடைபெறும். இங்கே அது சற்று வித்தியாசமாக வைகாசி விசாகத்திற்கு முதல் வெள்ளிக்கிழமை ஆரம்பமாகி இந்த வேள்வி உற்சவம் போல் இங்கே நடைபெறும். இங்கே கமுக மரத்தை நாட்டி ஆலயத்தினுடைய அக்னி மூலையிலே திருத்தலம் என்கின்ற இடத்தினிலே கமுக மரத்திலே துவயஸ்தம்பமாக பாவனை செய்து அங்கே கொடியேற்றப்பட்டு 9 நாட்கள் இங்கே விஜேட பூசை வழிபாடுகள் நடைபெற்று 9ஆம் நாட்டு அடியவர்கள் எல்லாம் பெரும் பொங்கலுடன் அந்த மகா வேள்வியாக அந்த மகோத்சவமானது இனிது நிறைவு பெறும். இங்கே மகோத்சவ காலங்களிலே உள்ளூரிலிருந்தும் வெளியூரிலிருந்தும் பெருமளவு அடியவர்கள் வருகை தந்து தங்களுடைய நேர்த்திகளை பூர்த்தி செய்து அம்பிகையினுடைய திருவருளை பெற்று செல்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. அந்த மகோத்சவம் மட்டுமல்லாது அன்னையினுடைய விசேட தினங்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. கேதார கௌரி விரதம், வரலட்சுமி விரதம் மற்றும் நவராத்திரி விரதம், ஏனைய நிகழ்வுகள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. ஆனால் இந்த மகோத்சவங்கள் ஏனைய ஆலயங்கள் போல் கொடியேற்றம், தேர் தீர்த்தம் என்பன நடைபெறுவதில்லை. இங்கே சற்று வித்தியாசமாக ரதோற்சவம் என்று சொல்லப்படுகின்ற தேர் திருவிழா இங்கே நடைபெறுவதில்லை. அதுபோல் தீர்த்த உற்சவமும் நடைபெறுவதில்லை. அந்த பூஜை வழிபாடுகள் எல்லாம் ஆகமத்திற்கு கட்டுப்பட்டு நடைபெறுகின்ற ஆலயங்களிலேதான் அந்த தேர் தீர்த்த மகோத்சவங்கள் நடைபெறுகிறது. இது இந்த ஆலயத்திற்கே உரித்தான ஒரு மரபு முறையின்படி நடைபெறுகின்றபடியினாலே அந்த தேர் தீர்த்தம் உற்சவங்கள் நடைபெறாது. இந்த ஏனைய திருவிழாக்கள் எல்லாம் இங்கே சிறப்பாக நடைபெறுகின்றது. அன்னையினுடைய திருவருள் அனைவருக்கும் கிடைக்க பிரார்த்தித்து அம்பிகையினுடைய பாதார விந்தங்களை வேண்டி நிற்போமாக. நன்றி. என்ன நண்பர்களே, நான் ஏற்கனவே குறிப்பிட்டதின்படி இந்த ஆலயம் மிக மிக ஒரு வித்தியாசமான ஆலயமாகவும் அற்புதங்கள் நிறைந்த ஆலயமாகவும் இந்த அராளி பகுதியில் விளங்கி வருகின்றது. இந்த ஆலயத்துக்கு நான் ஒரு முறை செல்ல கிடைத்தது. அப்போது ஆதிமூலத்தில் பார்த்தேன். அங்கே அம்பாளது ஒரு விக்கிரகத்தை கூட காண முடியவில்லை. பின்னர் வீதியை சுற்றினேன். அந்த வீதியிலும் அம்பாளுடைய விக்கிரகமோ அல்லது ஏனைய ஒரு பரிவார தேவனுடைய விக்கிரகங்களையோ கருங்கல்லாலான விக்கிரகமாக என்னால் பார்க்க முடியவில்லை. அதன் பின்னர் இந்த ஆலயத்தை பற்றி அறிய வேண்டும் என்ற ஒரு ஆவல் வந்து மனதில் எழுந்தது. அதன் பின்னர் இந்த ஆலயத்தை பற்றி அறிந்தபோது அனைத்து விடயங்களும் வித்தியாசமாக இருந்தன. ஏனைய ஆலயங்களோடு ஒப்பிடும்போது இங்கே இருக்கக்கூடிய பூசை முறைகள், வழிபாட்டு முறைகள் எல்லாமே வித்தியாசமாக இருந்தன. அதனால்தான் அந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காணொலியை நான் தயார் செய்திருந்தேன். எனவே நண்பர்களை, இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மீண்டும் மற்றொரு காணொலியோடு சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.